ஆமாம், சிலுவையில் சொல்லுங்கள், சிலுவையில் ஆமாம், இயேசு கிறிஸ்துவை அடித்தது தேவன் அல்ல, மனிதர்கள். ரோமனும் யூதனும் சேர்ந்து அவர் மேலே பொறாமப்பட்டு கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு, என்னை விட நீங்கள் எங்களை விட நீ பெரிய ஆளா, நீ என்ன தேவன் கூட இருந்தேன்னு சொல்கிற, தேவ குமாரன் சொல்கிறேன், அவரை நான் பார்த்தேன்னு சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்கிறேன், இந்த ஆலயத்தை இடித்து போடுன்னு சொல்கிறேன், என்ன பேச்சு பேசுகிற நீ அப்படின்னு கோபத்தில் அடித்தது மனுஷன். ஆனால் அவர் உண்மையை பேசினார். சரிங்களா? அடித்தது மனுஷன். ஆமாம், அடியை வாங்கினது இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை, இயேசு அப்பாவோட பிதா இருந்தார், குமாரன் இருந்தார், பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஏன்னா இந்த திரியகம் ஒரு நாளும் இந்த உறவு கட்டாகாது. சரிங்களா? ஆவியானவர் தான் அவரை பலப்படுத்தினார். இல்லைன்னா அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. ஆமாம், கொதிச்சு எழுந்துருவோம். சிலுவை விட்டு இறங்கி வா, நீ தேவனுடைய குமாரன்னு சொல்லும்போதெல்லாம் தாங்க முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய அரவணைப்பு இருந்ததுனால, பிதா எப்பொழுதும் என்னை கைவிடவில்லைங்கிற அந்த ஐக்கியம் இருந்ததுனால, அந்த விசுவாசம் இருந்ததுனால, நீ எவ்வளோ அடித்தாலும் சரி, என்னுடைய சித்தம் எதை தெரியுமா, என் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுறது தான் என் சித்தம். நீ என்னை எவ்வளோ அடித்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நம்ப முடியாது, இது பொய் மாதிரி தெரியும், கேட்டுட்டு போயிருங்க. ஆதியில் ஆதாம் விழுந்து போனது, ஏவாள் விழுந்து போனது, தேவனுக்கு எங்கள் மேலே அன்பு இல்லை, தேவன் ஏன் அந்த பழத்தை எங்களுக்கு தரலை அப்படின்னு தேவன் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, அவருடைய அன்பை புரிஞ்சிக்கிடாம தான் விழுந்தாங்க. இப்போ சிலுவையில் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு அவரே எல்லா சிருஷ்டிக்கும் காரணராக இருக்கிறார். ஏசப்பாவுக்கு எப்படி ஆதாமுக்கு ஒன்று நடந்தால் அது சர்வ சிருஷ்டிக்கு நடந்ததுக்கு சமமோ, அப்படி ஏசப்பாவுக்கு ஒன்று நடந்தால் சர்வ சிருஷ்டிக்கு நடந்ததுக்கு சமம். அதுதான் உண்மை. அதுதான் பிந்தி ஆதாம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை சுமக்கலை, நம்முடைய இருளின் ஆழத்துக்கு சென்று நாமவே சென்றார். ஏன்னா அவர் தான் சர்வ சிருஷ்டிக்கும் சொந்தக்காரராக இருக்கிறார். அவர் அல்லாமல் ஒன்று உருவாகவில்லை. அதனால் அவர் அடிபட்டது வழிபட்டது எல்லாமே நாமவே அடிபட்டார். நம்முடைய ஆழத்துக்கு சென்று, இருளின் ஆழத்துக்கு சென்று பிதாவை மறுதளிக்காமல், பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று இருளின் ஆழத்தில் இருந்தும் தேவன் மேலே சந்தேகப்படாமல், தேவனை மறுதளிக்காமல், கடைசி வரைக்கும் அப்பா பிதாவே அப்படிங்கிற அந்த உறவில் இணைஞ்சே இருந்தார். அப்படி அவர் அந்த ஆழத்தில் இருந்து பிதாவாகிய தேவனை கண்டுபிடிச்சதுனால ஒட்டுமொத்த மனுக்குலமும் மீட்படைந்தது. எங்கே ஆதாம் தேவன் கஷ்டம் வரும்போது, ஏவாள் கஷ்டம் வரும்போது தேவனை நம்பாமல் விழுந்து போனாங்களோ, பிசாசுடைய பொய்யை நம்பி விழுந்து போனாப்புலையோ, அங்கே விழுந்த இந்த வாழ்க்கையை ஆதாமும் மனைவியுடைய பேச்சை கேட்டு பழத்தை சாப்பிட்டப்போ விழுந்து போச்சு. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம, தேவன் மேலே நம்பிக்கை இல்லாமல், தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிடாமல் விழுந்தாங்க. அதே ஆழத்துக்கு இயேசு கிறிஸ்து போய் நாம அந்த ஆழத்திலும் தேவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு அந்த உறவுலேருந்து கட்டாகாமல், பிதாவே என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு பிதாவோட ஐக்கியமாக இருந்தார் பாருங்கள். அதுதான் சுவிசேஷம். இதை நிறைய பேர் புரியாது, குழப்பம். ஆனால் புரிஞ்சிட்டுனா நீங்கள் பாக்கியசாலி. அங்கே போய் அவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை கண்டுபிடிச்சார் பாருங்க. அங்கே தான் என்ன வந்துச்சு, அங்கே தான் மீட்பு வந்துச்சு, அங்கே தான் ரட்சிப்பு வந்துச்சு, அங்கே தான் விடுதலை வந்துச்சு, அங்கே தான் நம்ம பாவத்தை ஜெயித்தோம், அங்கே தான் தேவனை பற்றின பொய்யிலேருந்து விடுதலை ஆனோம், எல்லாரும் விடுவிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்ச போது சர்வ சிருஷ்டியும் விடுதலையாக்கப்பட்டது. அப்போ ஏன் இன்றைக்கும் மாறலை அப்படின்னீங்கன்னா, அதை அறியும் போது மாறும். எத்தனை புரியுது? ஆமென். அதை நம்ம இப்போ தானே மெசேஜே கேட்டிருக்கிறீங்க. இனி இதை நீங்கள் கேட்கணும், இதை நீங்கள் நம்பணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மொத சுவிசேஷம் உங்களுக்கு வரும்போது இயேசு தான் மெய்யான தேவன், இயேசு தான் நம்முடைய இரட்சகர்னு சொல்லும்போது நீங்கள் உடனே ஏற்றுக்கிட்டீங்களா? இல்லை. ஒருத்தர் சொன்னார், ட்ராக்ஸ் கொடுத்தாரு, தெருவாக வந்து சொன்னாங்க, நீங்கள் உடனே ஏற்றுக்கிடலை. ஆனால் போக 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 நீங்கள் அனுபவபூர்வமாக ஏற்றுக்கொண்ட போது தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறத, உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறத, உங்களுக்கு பணம் வர்றது, உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க பாதுகாக்கப்படுறது, உங்களுக்கு சுகத்தை கட்டளையிடுறது, இப்படி எல்லாத்துலேயுமே தேவனுடைய நடத்துதலை நீங்கள் உணர்ந்தீங்க. இதே போல தான் தேவனுடைய வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிட்டுருக்கு, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேறிட்டுருக்கு. அதே போல தான் இயேசு கிறிஸ்து அந்த இருளில் இருந்து பிதாவை கண்டுபிடிச்சார். இயேசு கிறிஸ்து அங்கிருந்து தான் நம்மளை மீட்டு எடுத்தார். பிதாவாகிய தேவன் நம்மளை இவங்க என்ன அடித்தாலும், மனுஷனாகிய இவங்க எதிரியாக அவரை பார்த்து என்ன அடித்தாலும்
அவருடைய அன்பு மாறவே இல்லை. அதுதான் சுவிசேஷம். கையை தட்டி ஆமென். சிலுவையில் நிறைய இருக்குது, அது ஒரு நாளில் விளைக்கிற முடியாது. என்னால் முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணுறேன். புரியுதுங்களா?